அடிகட்டழகு காதல் வந்து ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ரைட் மோஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த அப்ரிஷியேட் நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஷோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடி பண்ண குயிக்காகவும் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தள்ளிவிட்டுங்க. ஓகே ஸோ ஓகே ஜஸ்ட் இதில் நம்ம எடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடி பண்ணக்கூடிய பிக்கை வந்து பண்ண நம்ம எடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஸோ வீடியோ எடிட் பண்ணுறவங்க எல்லாருக்கிட்டும் கண்டிப்பாக ரெமினி ஆப் வச்சுருப்பீங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய பிக்கோட குவாலிட்டி கம்மியாச்சுனாக்க ஜஸ்ட்டு ரெமினி ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக்கோட குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பை பற்றி தெரியலனாக்க ஜஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள், லிங்க் வந்து பண்ண வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நான் மைட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு செல் தடவை சொல்லி போய்ட்டு உங்களுடைய பிகு தொகை நீங்கள் லைட்டாக நீங்கள் ஜூம் போயிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்களுடைய பிகு தொகை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் சூ பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரேம் எஸ்மேஜர் பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணால் ஸோ இந்த பிக் வந்து பண்ண 4:5 கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுனாக்கி இதே சேம் மெத்தட் நீங்கள் ஒன் பண்ண கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் வந்து பண்ண உங்களுக்கு எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யாருக்காக க்ரியேட் பண்ணினா ஸோ அவங்களுடைய நேம் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிட்டு ஸோ அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்கா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். கீழே அந்த சாங் மேலே ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி டிஸ்டில் போய்ட்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிட்டில் கொடுத்துருக்கேன், நீ மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மேலே ஃபாண்ட் ஷோ தான், அது நீங்கள் கிளிக் பண்ணி இதில் வேவால் ஃபாண்ட் இருப்பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே சைடில் திருப்பட்டினா இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் இன்புட் ஃபாண்ட் இருப்பாருங்க, அதையும் கிளிக் பண்ணிட்டு ஸோ நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கலாம். ஜஸ்ட் அந்த ஃபாண்டை போய் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ரைட் மிஷின் இன்புட் ஆயிரும். ஓகே அப்படி சொல்லலாம். நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே டிக்கைன்னு கொடுத்துக்கோங்க. சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆர்ட் ஷோ பாருங்கள், இது வந்து பாருங்கள் என்னுடைய பிகு தோமை க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுடைய பிகு தோமை ஜஸ்ட் எடிட்டில் போயிட்டு இந்த இடத்துல வந்து பாருங்க உங்களுடைய பிகு தோந்த மாதிரி நீங்கள் பண்ணாக்க இமேஜை நீங்கள் பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. ஓகே ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடி பண்ண பார்த்தாலுமா ஃபஸ்ட் கீழே இருக்க குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடி பண்ணி அந்த பிக் வந்து பண்ண செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே சர்ச்சில் டெய்ல்ஸ்ன்னு டைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபிட் எடுத்து அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் கீழே மிரர் வந்து பண்ண ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு சைடில் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு புது தோமை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நீங்கள் வந்து நான் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ நான் வந்து பழைய பிகு தோமை செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே இப்போ நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸை கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கலர் போட்டு ஸ்டார் கொடுத்து நீங்கள் வேறு பிக் ஆட் பண்ணுறீங்கனாக்கா ஜஸ்ட் வேறு பிக்கை நீங்கள் பண்ணாக்க செலக்ட் போயிட்டு மேலே பொசிஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கோ அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு உங்களுடைய பிகு தோமை கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே அப்படி சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் குரூப் இருக்குது, அது கிளிக் போயிட்டு எடி குரூப் போயிட்டு ஸோ என்ன பண்ண அதே சேம் மெத்தடில் இந்த இடத்துல நீங்கள் பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ அப்படியே இப்போ பேக் வந்துக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க ஜஸ்ட் இந்த மாதிரி சின்னதாக எரர் வரும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த புக் மார்க் வந்துட்டு எரரான அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணால் எரர் வந்து பண்ணால் ஃபிக்ஸ் ஆகும். இதே சேம் மெத்தடில் மீதிக்கு ரெண்டுத்துக்கும் நீங்கள் பண்ணாக்கா பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்து கார்டு அடிச்சு ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாம். ஜஸ்ட் அந்த க்ரீன் கலர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டார் விட்டு நான் 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ண சொல்லி ஜஸ்ட் அதில் இருக்கிற ஏதோ ஒரு பிக்கிங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே பொசிஷன் கொடுத்தா ஜஸ்ட் அந்த ஃபிட்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும் சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல பிளாங்காக தான் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னாக்க இதுக்கு போய் நம்ம பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் அந்த பிக்கில் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு மாதிரி போய்க்குங்க. ஸோ காப்பி பண்ணதே இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட்டு மேலே ஆட் ஆயிரும். இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி
கரெக்டாக அந்த லிரிக்ஸ்க்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லிரிக்ஸ் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு புக் மார்க் போயிட்டு அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைம்க்கு ஏற்ற கம்ப்ரஸ் ஆயிரும். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலப்பிட்டு கலர் கொடுத்து ஸ்டார் கொடுத்து நீங்கள் வேறு பிக்கு வச்சுருங்கனாக்கா ஜஸ்ட் அதை நீங்கள் செலப்பிட்டு மேலே புஷியும் கொடுத்து ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஒரே பிக் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரு 15 செகண்ட் தான் வீடியோ இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் ஷோ தான் ஜஸ்ட் லேயரிங் கீழ் போயிட்டு கலர் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து நம்ம எடிட் பண்ணி பிக்கை செலப்பிட்டு மேலே புஷியும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணால் உங்களுக்கு இது மாதிரி தான் பிளாங்காக ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் பிக் எப்படி ஆட் பண்ணுறீங்கனாக்கா நம்ம ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 குரூப்பில் பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதே சேம் மெத்தடில் இதுலேயும் நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகேவா? ஓகே, நான் வந்து பண்ண 3த்துலேயும் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பண்ண மாதிரி பிளாங்காக இருக்கும். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க நம்ம அந்த ஃபஸ்ட்டில் ஒரு க்ரீன் கலர் லேயரில் ஒரு பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண கேஃபே இருக்கா ஜஸ்ட்டு அந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. இப்போ அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸையும் கொடுத்து பீஸ் லேயர் கொடுத்துட்டு ஜஸ்ட் லாங் ப்ரோஸ் பண்ணி கரெக்டாக அந்த லிக்ஸு கீழே நீங்கள் பண்ணாக்க கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்கா நான் முன்னாடி சொன்னேன் ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி எஸ்எம் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் நான் கலர் ஃபில்லில் போயிட்டு நீங்கள் பேக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ முன்னாடி நம்ம வந்து பார்த்தது தான் ஜஸ்ட் நான் வந்து பண்ண அதனால தான் குயிக்காக சொல்லின்னு போகிறேன். ஓகேவா? ஓகே, முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுலேயும் நம்ம பிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு கலர் ஷோ தான் ஜஸ்ட் அதில் ரெக்கிள் போயிட்டு கலர் ஸ்டார் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி பிக்கை செல்ல போயிட்டு மேலே பிசைன் கொடுத்துங்க. டன். நெக்ஸ்ட்டு ஃபைனலி கிரே கலர் இருக்கா? ஸோ இதுலையும் அதே சேம் மெத்தடில் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் கெஸ். நெக்ஸ்ட் நீங்கள் எஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் அதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாதிரி டேட்டா நீங்கள் எஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் கெஸ். இந்த வீடியோவில் எதாவது டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.